இன்னைக்கு நம்ம பேசும் ஸ்டோரிஸ்ல 2019ஆம் ஆண்டு வெளிவந்த ரெடி ஆர் நாட் இதோட கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவின் நடிப்புல வெளிவந்த பிளடி பர்கர் படத்தோட கதை இது போலயே இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுக்கும் அப்படியே ஃபீல் ஆகுதா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபுல்லா பாருங்க, நல்லா கேளுங்க. அப்படியே பேசும் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பல பேசும் ஸ்டோரிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு மெஜிஷியனோட ரூமை காட்டுறாங்க. அதுல ரிஸ்க் எடு, ரஸ்க சாப்பிடுன்னு போட்டிருக்கு. அப்படியே அங்க பல சீட்டு கட்டெல்லாம் இருக்கு. இது பக்கத்திலேயே ரெண்டு சின்ன பசங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் இன்னொருத்தனை கபோர்டுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு வெளியே காத்துட்டு இருக்க. அப்போ அவன் கிட்ட உதவி கேட்டு கோட்டு சூட்டு போட்ட ஒருத்தன் வரான். என்னை இங்க இருந்து காப்பாத்து, அவங்க என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு இவன் சொல்ல, ஆனா அந்த சின்ன பையன் இவர் இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவனை மாட்டி விட்டுறான். அப்போ அவனோட குடும்பத்தாளுங்க எல்லாரும் அங்க வராங்க. எல்லாரும் முகத்துல முகமூடியெல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க அங்க வந்து அந்த கோட்டு சூட்டு போட்டிருக்கவனை அவன் மேலேயே அம்ப விட்டு அவனை கொல்ல பாக்குறாங்க. அவனை கட்டிக்க போறவளும் ஆரம்பத்துல அவனை காப்பாத்த நினைக்கிறா. ஆனா அவங்க குடும்பத்தாளுங்க அந்த பையனை ஒரு ரூம்குள்ள இழுத்துட்டு போறாங்க. அவளும் வேற வழி இல்லாம அவங்க கூட போறா. அந்த சின்ன பையன் வெளியவே நின்றுட்டு இருக்கான். கோட் சூட் போட்டவன் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறான். கதவையும் முடிக்கிறாங்க. 30 வருஷங்கள் ஆகுது. கதையோட தொடக்கத்துல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ தம் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ, அதாவது அவ கட்டிக்க போறவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க குடும்பமும் வெளியே இவங்க கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோட அண்ணன் அங்க வரான். அவங்களையும் கீழே வர சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உனக்கு வேணா இப்பயே நீ இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின், முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுறா. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கீழே போயிடுறாங்க. அங்க கல்யாணமும் நடக்குது. ஆனா ஹீரோவோட குடும்பத்தாருக்கு ஹீரோயினை பிடிக்கலனாலும் நம்ம பையன் ஆசைப்பட்டுட்டான், நம்ம என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருது. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவங்க ரூமுக்கு போறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ரூம்ல அந்த வீட்டோட கிளவி வந்து நிக்கிறா. உங்களுக்காக எல்லாரும் காத்திருக்காங்க, வாங்க இது அப்புறம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வர சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, எங்க குடும்பத்துல ஒரு வழக்கம் இருக்கு, புதுசா யாராவது எங்க குடும்பத்துல வந்து சேர்ந்தா அவங்க கூட ஒரு கேமை நாங்க விளையாடுவோம். ஏன்னா எங்க குடும்பமே இந்த கேம் கார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிற குடும்பம் தான், அதனாலதான் நாங்க ஃபேமஸ் ஆகியிருக்கோம். இது எங்க குடும்ப வழக்கம், நம்ம கல்யாணத்தோட இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். அவளும் அதுக்கு என்ன சின்னதா ஏதாவது செஸ் கேமு இது மாதிரி தான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க, ஆமான்னு ஹீரோ சொல்றான். சரி பாத்துக்கலாம், நான்லாம் பெரிய செஸ் பிளேயர், சின்ன வயசுல இருந்து இப்படின்லாம் பெருசா பந்தா பண்ணிட்டு நீ போயிட்டே இரு, நான் 10 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஹீரோவும் மியூசிக் ரூம் கீழே இருக்கு, அங்க வந்துரு, எல்லாரும் அங்க காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஹீரோயினும் ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்கா. ஹீரோ அவன் அப்பா கிட்ட போறான். அப்பா, நீ அவகிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல, அவளுக்கு இது தெரியவும் கூடாது, நாளைக்கு இதெல்லாம் முடிஞ்சிரும், அதனால அவள்கிட்ட சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோவோட அப்பா, ஒருவேளை அவ அந்த கார்டை எடுத்துட்டா ஆபத்தான கேமா விளையாடி ஆகணும், அதுக்கு அவ தயாரா, நீ அதை பண்ணுவியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, அவன் எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு கீழே வரா. ஹீரோவோட அம்மாவையும் பாக்குறா. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, ஹீரோயின் அனாதை ஆசிரமத்துல வளர்ந்துருக்கா, உண்மையான குடும்பம் கிடைக்கிறதுல சந்தோஷப்படுறான்னு தெரிய வருது. ஹீரோவோட அம்மாவும் ஒரு வழியா ஒருத்தனாவது ஒரு நல்ல பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அப்படியே அந்த இடத்துல இவங்க குடும்பத்தார் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நள்ளிரவாகுது. எல்லாரும் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த ரூமுக்கு போறாங்க. அதுதான் இவங்க குடும்பத்தினர் மட்டும் பயன்படுத்துற ரூம். அங்க உள்ள போன நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு ஸ்டார்டிங்ல நடந்தது ஞாபகம் வருது. கதவை மூடிடுறாங்க. எல்லாரும் உட்காந்து ஹீரோவோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட குடும்பத்தோட பாரம்பரியத்தை பத்தி சொல்றாரு இவரு. அப்படியே ஒரு பாக்ஸையும் காட்டுறாரு. அதுதான் தன்னோட தாத்தாவோட தாத்தா படகுல போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இந்த பாக்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல ஏதாவது காடை வச்சா அதுல ஒரு
ஒரு கேமோட பேரு வரும். அந்த கேமை விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் புது நபர்களை இவங்க குடும்பத்துல சேர்த்துப்பாங்க இப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்றாரு. அப்படியே ஹீரோயினை அந்த கேமை விளையாட சொல்ல அவளும் அதுல காடை வச்சு எடுத்து பாக்குறா. அதுல ஹைட் அண்ட் சீக்குன்னு வந்திருக்கு. ஜாலி, என்ன ஒளிஞ்சு விளையாடுறது தானே, ரொம்ப ஈஸிப்பா, நான் தான் ஜெயிப்பேன் எப்படியும் இப்படின்னு அவ சொல்றா அங்க. ஆனா எல்லாரும் சோகமா அவளை பாக்குறாங்க. ஹீரோவும் எப்படியாவது அவளை நீ என் ரூம்க்கு வந்துரு, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு அவளை காப்பாத்த நினைக்கிறான். ஆனா ஹீரோயின் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோவோட அப்பா ஹீரோயின் கிட்ட இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்றாரு. நீ மட்டும்தான் இந்த கேம்ல ஒளிஞ்சுக்க போற, நாங்க எல்லாரும் உன்னை கண்டுபிடிப்போம், விடியற வரைக்கும் நீ ஒளிஞ்சேதான் இருக்கணும். அப்போ நீங்க கேமராலாம் இருக்கே உங்க வீட்டுல, இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இல்ல நாங்க நேர்மையானவங்க, கேமராலாம் யூஸ் பண்ண மாட்டோம், அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க தாத்தா காலத்துல எப்படி இதை விளையாடினாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் விளையாடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறாரு. சரி, நாங்க 1ல இருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு உன்னை தேடி வருவோம், அதுக்குள்ள நீ ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லி அவளுக்கு ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் ஒளிஞ்சுக்க போறா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க பொருட்களை மேலேயும் கீழேயும் எடுத்துட்டு போறதுக்காக இருக்க சின்ன ஃப்ளோர் லிஃப்ட்ல ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறா. இதே நேரத்துல ஹீரோவோட அப்பா அவங்க குடும்பத்தார் எல்லார்கிட்டையும் கன்னு, வில்லு, கிராஸ்போ இது மாதிரி ஆயுதங்களை கொடுக்கறாரு. எல்லாரும் வேட்டைக்கு ரெடியாற மாதிரி ரெடியாறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஹீரோக்கு மட்டும் இதுல உடன்பாடு இல்லாம அதே ரூம்லயே இருக்கான். மீதி எல்லாரும் கவுண்டவுன் முடிஞ்சோடனே வெளியே கிளம்புறாங்க. ஹீரோவோட பாதுகாப்புக்கு ஒரே ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்க பொண்ணை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் ஹீரோயினை தேடி கிளம்புறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துட்டு பொறுமை தாங்காம ஒரு ரகசிய வழியா வெளியே போறான். லிப்ஸ்டிக் பொண்ணு வெளியே இருந்து உள்ள பார்க்க அங்க நம்ம ஹீரோவை காணும். எல்லாரும் ஹீரோயினை கையில ஆயுதத்தோட தேடிட்டு இருக்காங்க. அவளுக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சரி வெளியே போவோன்னு அந்த லிஃப்ட்ல இருந்து இறங்குறா. அப்ப அவ ட்ரெஸ் அந்த லிஃப்ட்ல மாட்டிக்க அதை அப்படியே கிழிச்சிட்டு அவ நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ அந்த வீட்டுல இருக்க 2 சின்ன பசங்க அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் தூக்கத்துல எந்திரிச்சு வெளியே போயிட்டான். அவனை பாத்துக்க இருந்த பொண்ணு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவன் காணோன்னு வெளியே போய் பாக்குறா. அங்கதான் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ அவ பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் அவ வாயை பொத்தி ஒரு ரூம்குள்ளேயே அவளை இழுத்துடுறாங்க. அப்போதான் தெரிய வருது அது நம்ம ஹீரோன்னு. அவன் இவளை ஒளிஞ்சுக்க சொல்றான். அப்போ அந்த பசங்களை பார்க்க வந்த பொண்ணு அங்க வரா. அவங்க ரூமையும் தேடி பாக்குறா. அப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்க அந்த பொண்ணு கதவு கிட்ட போறா. அவளை முகத்திலேயே யாரோ சுட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயப்படுறா. ஆனா ஹீரோ அவளை கண்ட்ரோல் பண்றான். அந்த சுட்ட பொண்ணை அவங்க குடும்பத்தார் எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஒருவேளை இவ செத்துட்டா இதுக்கு பதிலா ஹீரோயினை விட்டுறலாமான்னு ஹீரோவோட அண்ணன் கேக்குறான். ஆனா கல்யாண பொண்ணு தான் பாஸ் ஆகணும், இவ செத்தாலாம் கணக்கு வராது அப்படின்னு அங்க இருந்த பெரியவங்க சொல்லிடுறாங்க. அவ பாடியையும் எடுத்துட்டு வெளியே தூக்கிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்றான். அவளையும் ரகசிய வழியா கூட்டிட்டு போறான். ஹீரோ ஹீரோயினுக்கு ஷூ எல்லாம் கொடுத்து, எங்க குடும்பத்துல இது வழக்கம், இன்னைக்கு விடியறதுக்குள்ள உன்னை கொல்லலைன்னா குடும்பத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ அங்க இருந்ததுலயே ஒரே ஒரு மோசமான கடை எடுத்துட்ட, அதனாலதான் உன்னை துரத்துறாங்க. இந்த வீடே இப்போ லாக்டவுன்ல இருக்கும், உன்னை தப்பிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், ஆனா நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு ஹீரோ அவகிட்ட சொல்றான். அதோட இந்த விளையாட்டை விளையாடலன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆன அடுத்த நாளே அவங்க செத்துருவாங்க. இது உண்மையாவே நடந்திருக்கு. என்னோட பொண்ணு விட்ட சித்தப்பாக்கு இப்படிதான் ஆச்சு, என் கண்ணால பார்த்தேன்னா, அதனாலதான் நானும் இந்த கேமை விளையாடினேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஏன்டா இதை முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டியா, தெரிஞ்சா நம்ம ஓடி போய் அது கல்யாணம் பண்ணிருக்கலாம்டா, இங்க போய் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவனை ஹீரோயின் திட்டுறா. அதெல்லாம் முடியாதுமா, இங்க ரூல்ஸ் இருக்கு, இதை பண்ணலன்னா நம்ம எப்படியும் செத்துருவோம், கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின், நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒருவேளை நான் சொல்லியிருந்தேன்னா நீ என்னை விட்டு போயிருப்பல அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் எதுவும் சொல்லாம அங்க நிக்கிறா. ஹீரோ அப்பா பார்த்துட்டு, சரி பரவாயில்ல விடு, நீ நேரா போய் கிச்சனுக்கு போயிடு, நான் செக்யூரிட்டி ரூமுக்கு போய் எல்லா கதவையும் திறக்கிறேன், நீ அப்படியே ஓடிரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அழுதுகிட்டே சரி பண்றேன்னு ஒத்துக்கிறா. ஹீரோ செக்யூரிட்டி ரூமை நோக்கி போக ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ அவ காலில் அவளோட ட்ரெஸ்ஸே பட்டு தட்டுது. இப்போ உட்காந்து அந்த ட்ரெஸ்ஸை பாதியா கிழிச்சு
கம்ஃபர்டபுளா போட்டுட்டு வெறி கொண்ட வேங்கையா அங்கிருந்து கிளம்புறா. நேரா போய் அந்த இடத்துல பார்த்தா லெஃப்ட் சைடு ஒரு டோர் இருக்கு, ரைட் சைடு ஒரு டோர் இருக்கு. இவளுக்கு ஹீரோ லெஃப்ட் சைடு சொன்னானா ரைட் சைடு சொன்னானு மறந்து போச்சு. இவ குழம்பி நிக்கிறாங்க. சரி ஏதோ ஒரு கதவு அப்படின்னு திறந்து போக அந்த இடத்துல செத்து போன பொண்ணை தூக்கிட்டு போற ஹீரோவோட அண்ணன், அப்பா, அப்புறம் அங்க உள்ள கிளவி இவங்க கிட்ட மாட்டிக்கிறா. செத்து போன பொண்ணை கீழே போட்டுட்டு இவள சுட ட்ரை பண்ண அதுக்குள்ள போதை எடுத்த பொண்ணு அங்க வந்து கண்ணா பின்னான்னு சுடுறா. ஒண்ணு கூட யார் மேலயும் படல. ஹீரோயினும் தப்பிச்சு ஓடுறா. கிச்சனுக்கு போய் கதவை திறக்க பாக்குறா. ஆனா ஹீரோயினும் கதவை திறந்து விடல. இதனால இவ பக்கத்துல ஒளிஞ்சுக்கலான்னு பார்க்க அந்த இடத்துல ஹீரோவோட அண்ணன் வந்துடுறான். ஹீரோயினும் அவன்கிட்ட மாட்டிக்கிறா. அவனும் உன்னை கொல்ல எனக்கு விருப்பம் இல்லதான், ஆனா என்னோட குடும்பத்தோட வழக்கம் எப்படி, நான் இதை பண்ணிதான் ஆகணும். எல்லாரையும் நான் கூப்பிட போறேன், உனக்கு வேணா ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள ஓடிரு அப்படின்னு சொல்லி அவன் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் தலை தெறிக்க ஓடுறா. ஹீரோவோட அண்ணனும் அவன் இங்கேதான் இருக்கான்னு எல்லாரையும் அங்க கூப்பிட முதல்ல அவனோட ஒய்ஃப் தான் அங்க வரா. இவங்க 2 பேர் கூடயும் ஒரு சின்ன வாக்குவாதம் போகுது. அதுக்குள்ள அங்க எல்லாரும் வந்துடுற. ஹீரோ தான் ரூம்ல இருந்து தப்பிச்சு ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லி அவளுக்கு உதவுறான்னு எல்லாருக்கும் தெரிய வருது. போதை பொண்ணும் தன்னோட கண்ணை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கிராஸ் போ வச்சிருக்கவன் நீ வேணா இதை யூஸ் பண்ணு அப்படின்னு அவகிட்ட கொடுக்குறான். அவ அதை யூஸ் பண்ண தெரியாம அங்க வந்த வேலைக்காரி வாயிலேயே சுட்டு அவளை கொன்னுடுறா. அப்போ அங்க இருந்த லிப்ஸ்டிக் பொண்ணு சரி இப்ப இவ செத்துட்டா இது முடிஞ்சுதான்னு கேட்க, என்ன எல்லாரும் இதையே கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த கல்யாண பொண்ணு தான் செத்தாகணும், அதான் நம்ம குடும்ப வழக்கம் அப்படின்னு அங்க இருந்த கிளவி சொல்றா. அப்போ வாயில வம்பு விட்டு இருந்த அந்த வேலைக்கார பொண்ணு வழியில ஒரு மாதிரியா அழுக. அதுல காண்டான அந்த கிளவி அவ கையில இருந்த கோடாரிய வச்சு ஒரே போட அவளை போட்டு கொன்னுடுறா. இப்பதான் ஹீரோவோட அம்மா நம்ம அவளை எப்படியாவது கொன்னாகணும், நம்ம பாரம்பரியத்தை மீறினாலும் பரவாயில்ல, செக்யூரிட்டி கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த கிளவி அதை ஒத்துக்கல. ஆனா ஹீரோவோட அப்பா நம்ம தாத்தா காலத்துல செக்யூரிட்டி கேமரா இல்ல, அதனால அவங்க யூஸ் பண்ணல, அதனால இத பண்றது நம்ம பாரம்பரியத்தை எதுவும் குறைக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி நீ எல்லாரும் முடிவு எடுத்துட்டு ஹீரோவோட அப்பாவும் அண்ணனும் செக்யூரிட்டி கேமரா ரூமுக்கு போறாங்க. மீதி எல்லாரும் ஹீரோவையும் ஹீரோயினையும் தேட போறாங்க. இதே நேரத்துல ஹீரோயின் இவங்க ஆரம்பத்துல விளையாடின கேமோட ரூம்கே போறா. அங்க இருக்க ஒரு கன்னையும் எடுக்கிறா, புல்லட்ஸையும் எடுத்துக்கிறா. கிச்சனுக்கு போறா. அங்க இருக்க கதவை பாக்குறா. ஆனா கதவு மூடி இருக்கு. ஹீரோ எப்படியாவது பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அந்த லாக்க சுட பார்க்க துப்பாக்கி வேலை செய்யல பார்த்திபன். அப்போ அங்க அந்த கேமோட ஜட்ஜு வராரு. ஹீரோயினும் டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோ செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு ஹீரோயின் அங்க மாட்டி இருக்கத பாத்துடுறான். ஹீரோவோட அண்ணனும் அப்பாவும் செக்யூரிட்டி கேமரா எல்லாம் ஆன் ஆகிருச்சுன்னு பாத்துடுறாங்க. ஹீரோ தான் இதெல்லாத்தையும் பண்ணிருப்பான்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயினும் கண்ணை லோட் பண்ணாம விட்டுருக்கா போலன்னு இப்பதான் பார்த்து அதுல புல்லட்டை போட அங்க இருந்த ஜட்ஜு டீ போட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோ அங்க இருக்க பவர் ஆன் பண்ணி கதவை திறந்துடுறான். ஹீரோயினும் ஜட்ஜ கன்ல மிரட்டி வெளியே தப்பிக்கலான்னு பாக்குறா. ஆனா கன்னு வேலை செய்யல. அப்பதான் அந்த ஜட்ஜு சொல்றான், அது ஃபேக்கு, சும்மா டிஸ்பிளேக்கு தான், அது ஃபேக்கு. நல்லா மாட்டினியான்னு அவளை பிடிக்க வர அதுக்குள்ள ஹீரோயின் அவன் போட்டு வச்சிருந்த டீ சட்டியை வச்சு அவன் முகத்திலேயே அடிச்சிடுறா. அவனும் கத்திய வச்சு கண்ணா பின்னான்னு சுத்துறான். ஆனா இவ வேற பக்கமா ஓடிடுறா. ஹீரோ இருக்க ரூமுக்கு அவனோட அப்பாவும் அண்ணனும் வந்துடுறாங்க. இதை பார்த்த ஹீரோ, இந்த கம்ப்யூட்டர் இருந்தா தான்டா நீங்க செக்யூரிட்டி கேமரா யூஸ் பண்ணுவீங்க, இதையே உடைச்சிடுறேன்னு பக்கத்துல இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு அதை உடைச்சிடுறான். அவங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ கூடயும் சண்டை போடுறாங்க. அப்போ ஹீரோவோட அண்ணன் அங்க வந்து அவனை சமாதானப்படுத்துற மாதிரி ஏமாத்தி அவனையும் மயக்கம் அடைய வைக்கிறான். இப்போ ஹீரோவை அவங்க 2 பேரும் தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயினும் ஆரம்பத்துல ஒளிஞ்ச இடத்துலயே போய் ஒளிஞ்சுக்கலான்னு அந்த லிஃப்ட் கிட்ட போறா. ஆனா அதுக்குள்ள ஏற்கனவே ஒரு வேலைக்காரி இருக்கா. என்ன விட்டுருங்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அவ பயந்து இருக்க. ஹீரோயின் அவகிட்ட அவங்க என்னதான் துரத்துறாங்க, நம்ம 2 பேரும் வேணா இடம் மாறிக்கலாம், அவங்க உன்னை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த வேலைக்காரி ஹீரோயின் இங்கதான் இருக்கா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்படியே பதறி அந்த லிஃப்டோட டோரை மூடுற பட்டனையும் அழுத்திடுறா. அந்த லிஃப்ட் கதவும் மூடி அவ அங்கேயே நசுங்கி செத்து போறா. ஹீரோயினும் அவளை விட்டுட்டு ஓடிடுறா. இத ஜட்ஜு பாத்துடுறான். ஹீரோவை எல்லாரும் அவன் பெட்ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க,
நம்ம ஆளுங்களை நம்மளே கொல்ல வைக்கிறா. ஹீரோயின் இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா வெளியே இருந்து ஒட்டி கேட்கிறா. அப்ப அந்த கிழவி சொல்றா, நானும் என் புருஷனை இப்படிதான் கொல்ல வேண்டியதா இருந்தது, இதுக்கு வேற வழியே இல்ல, இந்த குடும்பத்துக்கு வந்துட்டா இத பண்ணிதான் ஆகணும், அதை அவன் உணரணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் தெரிய வருது, ஆரம்பத்துல இந்த குடும்பம் கொன்னதே இவளோட ஹஸ்பண்ட தானு. இவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் அங்க இருந்து கீழே குதிச்சு கேட்டு வழியா தப்பிச்சு போலான்னு ஓட ஆரம்பிக்கிறா. ஒலிம்பிக்ஸ்ல ஓடுற மாதிரி மூச்சை கூட விடாம திணற ஓடுறா. அவ பின்னாடி யாரோ அங்க வந்துடுற. இவ தப்பிச்சு ஆடு மாடுகளை கட்டுற ஒரு பண்ணைக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறா. இவளை துரத்திட்டு வந்தவனும் உள்ள வந்து டார்ச் லைட்டை வச்சு தேடி பாக்குறான். அப்ப பார்த்தா அதுதான் தூங்காம எந்திரிச்சு போன ஒரு சின்ன பையன். சின்ன பையன் தான், இவன் எப்படியும் நம்மள எதுவும் போட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில, தம்பி இதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, இங்க என்னென்னமோ நடக்குது, பயப்படாதன்னு அவங்க கிட்ட போய் சொல்ல, நீ ஒண்ணு பயப்படாத, அவன் கன் எடுத்து இவ கையில சுடுறான். இவளும் கோவத்துல அவன் முகத்திலேயே குத்திட்டு டார்ச் லைட் எடுத்துக்கிறா. அப்போ ஒரு ஆடு இவளை பயமுறுத்த இவ பின்னாடி இருந்த கதவு வழியா கீழே விழுந்துடுறா. அங்க பல எலும்பு கொடுங்க அழுகுன நிலைமையில இருக்கு. இவளுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே அருவருப்பா இருக்கு. வாந்தி எல்லாம் எடுத்துடுறா. அப்படியே அங்க இருக்க ஏனியில ஒத்த கையை வச்சுட்டு கஷ்டப்பட்டு ஏறி போறா. ஆனா அவன் மேல போய் ஒரு கையை மட்டும் தான் வைக்கிறா. அதுக்குள்ள அந்த ஏணி கீழே விழுந்துருது. அந்த கையும் நழுவிட்டு போக என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னொரு கையையும் மேல வைக்கிறா. ஆனா அந்த இடத்துல ஒரு ஆணி இருந்திருக்கு. அதுல இவ கை குத்தி இருக்க. இவளும் வலியில துடிக்கிறா. ஆனா கத்த முடியாம கஷ்டப்படுறா. அந்த வலியையும் பொருட்படுத்தாம கஷ்டப்பட்டு மேல ஏறி வரா. கையில இருக்க ஸ்லீவை கிழிச்சு அடிப்பட்ட இடத்துல கட்டிட்டு அங்க இருந்து ஓட பாக்குறா. ஆனா இவ ஓடுறத தம் அடிச்சிட்டு இருந்த லிப்ஸ்டிக் பொண்ணு பாத்துறா. அவளையும் சுட பாக்குறா. ஆனா கன்னு வேலை செய்யல. சரி உள்ள போயிட்டு அங்க இருந்த ஜட்ஜு கிட்ட அவ கேட்டு பக்கமா ஓடுறா. நீங்க பாத்துக்கோங்க, நான் மத்தவங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஹீரோயினும் கேட்டு கிட்ட வந்து எப்படியாவது மேலே ஏறி தப்பிச்சிடலான்னு பாக்குறா. ஒரு கம்பியையும் உடைச்சி உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிட்டு எப்படியோ வெளியே தப்பிச்சு போறா. அங்க ஒரு காரும் வருது. நிறுத்துங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு இவ கேக்குறா. ஆனா அவன் நிறுத்தாமையே போயிடுறான். இவளும் அவனை அசிங்கசியமா திட்டிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள உள்ள இருந்து ஏதோ ஒரு கார் வருது. இவளும் ஒளிஞ்சுக்கிறா. அங்க வந்த ஜட்ஜு ஹீரோவோட அப்பா கிட்ட அவ வெளியே போயிட்டா அப்படின்ற செய்திய சொல்றாரு. அப்போ ஹீரோவோட அப்பா கோமா இருக்க. ஹீரோவோட அண்ணன், ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நம்ம நாளைக்கு கல்யாண பரிசை பிரிச்சு பார்த்துட்டு இருப்போம், அவ்வளவுதான், எல்லாரும் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்றான். எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஜட்ஜும் ஹீரோயினை தேடி வெளியே சுத்திட்டு இருக்கான். ஹீரோயினும் மறைஞ்சு அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்கா. அவன் எப்படியோ இவளை கண்டுபிடிக்க அவன் மேல பாஞ்சு ஹீரோயினை புடிச்சிடுறான். ஆனா ஹீரோயின் எப்படியோ அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் கழுத்தை நெரிச்சு அவனையே கொன்னுடுறா. அப்படியே அவனோட காரை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறா. காரும் பாதி வழியிலேயே நின்றுது. அந்த ஜட்ஜும் எந்திரிச்சு வந்து ஹீரோயினை மயக்க மருந்து கொடுத்து கடத்திட்டு போறான். அந்த சந்தோஷமான செய்தியையும் ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். போற வழியில ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு அவன் முகத்திலேயே மிதிச்சு அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சிடுறா. இது எல்லாத்தையும் வீடியோ கால்ல ஹீரோவோட அப்பாவும் அவன் ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஹீரோயின் வெளியே தப்பிச்சு வர ஹீரோவோட அண்ணா அங்க வந்துடுறான். என் தம்பியை காப்பாத்தணும்னா உன்னை கொல்றதுதான் ஒரே வழின்னு அவன் முகத்திலேயே அடிச்சு அவளை மயக்கமாக வச்சு அவளை உள்ள தூக்கிட்டு போறான். ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட வந்து, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஆனாலும் நம்ம குடும்பத்துக்காக இதை பண்ணி தான் ஆகணும், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு நம்ம ஹீரோ இதெல்லாம் முட்டாள்தனம், இப்படிலாம் நடக்காது, இதெல்லாம் மூட நம்பிக்கை, ஆனா இது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் அம்மா, இதெல்லாம் நீ நம்பலனா ஏன் முதல்ல அவளை காடை எடுக்க வச்ச, இதையே நீ நிறுத்திருக்கலாமே அப்படின்னு அவனை ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் நான் இந்த குடும்பத்தை விட்டே போனேன். ஆனா அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை பார்த்தேன், எங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் வந்தது, உங்க எல்லாரை விடையும் அவ எனக்கு புதுசாவும் நல்லவளாவும் தெரிஞ்சா, அதனால நீங்களா இல்ல அவளான்னு சூஸ் பண்ணணும்னா நான் எப்பவுமே அவளை தான் சூஸ் பண்ணுவேன்.
அப்படின்னு ஹீரோ அவன் அம்மா கிட்டேயே சொல்லிடுறான். அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அவளோட பொண்ணோட 2 பசங்க கிட்ட அங்க நடக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. முன்னொரு காலத்துல லபைல்னு ஒருத்தர் இங்க இருந்தாரு. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவரு. அவரால் தான் நமக்கு இவ்வளவு பணமும் புகழும் கிடைச்சது. ஆனா அவரு நம்ம கிட்ட இருந்து திரும்ப ஏதாவது ஒன்ன எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் இது நடக்குது அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. அப்படியே எல்லாரும் பூஜைக்கு ரெடியாறாங்க. பூஜையும் ஆரம்பிக்க ஹீரோயினை நடுவுல ஒரு டேபிள்ல கட்டி போட்டு வச்சு எல்லாரும் சுத்தி நின்று ஒரு கிளாஸ்ல ஒயின் மாதிரி இருக்கு, அத ஒவ்வொருத்தரா குடிச்சிட்டு வராங்க. எல்லாரும் குடிச்சுக்கிட்டே பூஜையை பண்ணிட்டு இருக்க எல்லாரும் ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட அண்ணன் மட்டும் எடுக்கல. அப்பதான் எல்லாருக்கும் புரிய வருது, நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் இதுல ஏதோ கலந்துருக்கான் இவளை காப்பாத்துறதுக்குன்னு. அப்படியே அவன் ஹீரோயினை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரான். ஹீரோவும் அவன் கையில இருந்த கைவிலங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டுல அறுத்து விடுவிச்சுக்கிறான். ஹீரோயினை காப்பாத்த வரான். ஹீரோவோட அண்ணனும் அவளை கூட்டிட்டு வந்து ஒளிஞ்சிருக்கான். அப்போ அவனோட ஒய்ஃபான லிப்ஸ்டிக் பொண்ணு அங்க வந்துடுறா. இவனையும் பார்த்து நீ தள்ளிப்போ, நான் அவளை சுட்டு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட அண்ணன் மறுத்துடுறான். அவன் கழுத்திலேயே இவ சுட்டுறா. ஹீரோயினும் அவ கண்ணை வாங்கி அவன் முகத்திலேயே அடிச்சு அவளை படுக்க போட்டுறா. ஹீரோவோட அண்ணன் கிட்ட போய் பார்த்தா அவனும் சாகுற நிலைமையில நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்லிடுறான். அவளும் ஓடிட்டு இருக்க ஹீரோவோட அப்பா அவ முன்னாடி வரான். அவனையும் பக்கத்துல இருந்த லேம்ப் எடுத்து முகத்திலேயே அடிச்சு படுக்க போட்டு அந்த லேம்பை தூக்கி போட்டுட்டு போறா. ஆனா அந்த லேம்ப்ல இருக்க தீனால பக்கத்துல இருந்த ஸ்கிரீனு பத்திக்குது. ஹீரோவும் அவன் அண்ணன் கிட்ட வரான். அவன் சாகுற நிலைமையில இருக்கத பார்த்து வருத்தப்படுறான். ஹீரோவோட அண்ணனும் செத்து போறான். ஹீரோயினும் திரும்பி ஓடி போயிட்டு இருக்க அங்க ஹீரோவோட அம்மா வந்து அவளை புடிச்சிடுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோயினை தரையில போட்டு அவன் மேல ஹீரோவோட அம்மா படுத்திருக்காங்க. ஹீரோயினும் பக்கத்துல இருந்த டேபிள்ல போட்டிருந்த துணியை பிடிச்சி இழுத்து ஸ்டார்டிங்ல அவங்க விளையாடின பாக்ஸ கையில எடுத்து அதாலேயே ஹீரோவோட அம்மாவை முகத்திலேயே அடிச்சு நசுக்கி கொள்றா. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துடுறான். ஹீரோயின் கிட்டயும் வரான். என் அண்ணனையும் நீ கொன்னுட்டல அப்படின்னு சொல்லி அவளை புடிச்சிட்டு மத்த எல்லா குடும்பத்தினரையும் கூப்பிடுறான். அவங்களும் அங்க வராங்க. இவளை புடிச்சிட்டு பூஜையையும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கையாலேயே ஹீரோயினை குத்தி கொள்ள சொல்றாங்க. அதோட எல்லாரும் சைத்தான் வாழ்க சைத்தான் வாழ்கனும் கோஷம் இடுறாங்க. ஹீரோவும் அவளை குத்த வர அதுக்குள்ள அவன் கையில இருக்க கத்திய புடுங்கி இவ எப்படியோ தப்பிச்சிடுறா. விடிஞ்சிருது. எல்லாரும் பயப்படுறாங்க அவங்களுக்கு ஏதோ ஆகிருமோன்னு. ஆனா ஒன்னும் நடக்கல. எல்லாரும் அப்பாடா இது மூட நம்பிக்கை தான், எல்லாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அங்க இருந்த கிளவி மட்டும் என்னாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு செத்தே ஆகணும்னு கோடாரிய கையில எடுத்து அவளை வெட்ட வரா. அதுக்குள்ள வெடிச்சு செதறி செத்து போறா. எல்லாரும் பயந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா அங்கேயே வெடிச்சு செத்து போறாங்க. ஹீரோவோட அப்பா மட்டும் நான் சாவ மாட்டேன், நான் ரூல் படி தான் விளையாடினேன், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்க அவரும் வெடிச்சு செத்து போறாரு. ஹீரோயின் இது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவகிட்ட வந்து என்ன பாத்தியா அவர் எடுத்துக்கல, நான் தப்பிச்சிட்டேன், உன்னால நான் பெட்டர் ஆகிட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்த பார்க்க நீயும் வேண்டாம் உன் குடும்பமும் வேண்டாம் அப்படின்னு கையில இருக்க மோதிரத்தை கழட்டி அவன் மேலேயே எரியறா. அவனும் வெடிச்சு செத்து போறான். அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த வீடும் எரியுது. எரியிற வீட்டுல இருந்து கெத்தா ஹீரோயின் மட்டும் வெளியே தப்பிச்சு வரா. தம்மா பத்த வைக்கிறா. போலீஸ் வந்து அவளை காப்பாத்துறாங்க. இதோட இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிளடி பகரோட கதை மாதிரி தெரியுதா, இல்ல 2 படத்தோட கதையும் வேறன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேசும் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஒரு பேசும் ஸ்டோரியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்க PS BU Be Dynamic.